ஹலோ டார்மஸ், வெல்கம் டு டே ட்ரீம் ஆஃப் ஃபிக்ஷன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேரிட் டு மை ஹார்ட் ப்ரொஃபஸர் வியோட ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு அப்லோட வீடியோ. ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் வந்து நம்ம வந்து இன்ட்ரோ பார்த்துலாம்டா. உங்கள் பேர் வந்து ஒயன் அண்ட் நீங்கள் எப்பயும் போல தான் காலேஜ் படிச்சுட்ருக்கீங்க. இது வந்து உங்களோட லாஸ்ட் இயர் அண்ட் உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு மேரிட் கேர்ள். ஆமாம், நீங்கள் வந்து மேரிட் கேர்ள். உங்கள் ப்ரொஃபஸருக்கூட நீங்கள் மேரேஜ் ஆகிருப்பீங்க. இது வந்து உங்களுக்கு லவ் மேரேஜு. அண்ட் தென் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. ஸோ அது வேறு யாரும் இல்லை, நம்ம லீஸா தான். தென் உங்கள் பேரண்ட்ஸுக்கும் உங்கள் அப்பாவோட தங்கச்சி பையனுக்கு தான் உங்களுக்கு கல்யாணம் இருக்குது, சரிங்களா? ஸோ உங்களுக்கு கல்யாணமானவன், அதாவது உங்கள் ஹஸ்பண்ட் பேர் வந்து என்னென்னா வேறு யார், நம்ம ஹீரோ வி தான். ஸோ வந்து உங்கள் அப்பாவோட தங்கச்சி பொண்ணு, அதாவது உங்களுக்கு அத்தை பையன். ஸோ முறை பையன்தான். தென் அவனுக்கு இது வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தான். ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி நீங்கள் வேறு யார்கிட்டையும் சொல்லலை, ஏன்னா உங்களோட ஸ்டடீஸ் வந்து கெட்டு போயிடும் அப்படின்றதுக்காக. நீங்கள் கிராஜுவேட் ஆகும்போது இதை இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் உங்கள் ஸ்கூல் பிரின்சிபலுக்கும் அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸுக்கும் வந்து இந்த விஷயம் வந்து நல்லாவே தெரியும். ஓகேவா? ஸோ இது போதும்னு நினைக்கிறேன். அப்புறம் போக போக இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம வீடியோக்குள்ளே பார்த்துக்கலாம். ஸோ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் வந்து நீங்கள் எந்திரிச்சு கிளாக்கை பார்க்குறீங்க. பார்த்தா மணி 8. உங்களுக்கு 8:30க்கு நீங்கள் ஸ்கூலுக்குள்ளே இருக்கணும், உங்கள் காலேஜுக்குள்ளே இருக்கணும். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, அங்கே பக்கத்துலேயே ஒரு டேபிளில் ஒரு நோட் இருக்குது. என்ன எடுத்து பார்த்தா, யாரும் லூஸு எந்திரிக்கவே மாட்டேன், நான் எவ்வளோ நேரம் எழுப்புனேன், இப்போ எந்திரிச்சிருப்ப எனக்கு நல்லாவே தெரியும். ஒழுங்காக போய் குளிச்சுட்டு வேகமாக வரேன். நான் வந்து உனக்கு சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு டைனிங் டேபிளில் வச்சுருக்கேன், ஹீட் பண்ணிட்டு சாப்பிடு. ப்ளஸ் வந்து லன்ச்சும் பக்கத்துலேயே வச்சுருக்கேன், ஒழுங்காக அதை கொண்டு வந்துடும். அப்புறம் ஏன் சோறு வாங்கினேன் கொன்றுவேன் அப்படின்னு போட்டு எழுதியிருக்கான். நீங்கள் பார்த்து கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் தூக்கி போட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வரீங்க. ஸோ வந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் அவங்க குக் பண்ணி வச்சுருக்காங்க, திருப்பி ஹீட் பண்ணி சாப்பிட்டுட்டு சொன்ன மணி லன்ச் பேக்கை எடுத்துகிட்டு வரீங்க. வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு எங்கே அப்படின்னு கேட்கலாம். அவள் வந்து உங்களை 7 மணிக்கெலாம் வந்து கூப்பிட்ருப்பா. நம்ம லீஸா தான் 7 மணிக்கே வந்திருப்பா, நீங்கள் தான் வந்திருக்க மாட்டீங்க. சரி ஓகே அப்படின்ட்டு குட்டுன்னு ஓடுறீங்க. ஏன்னா 8:25 30க்குள்ளே ஸ்கூலுக்குள்ளே போயிருக்கணும். குட்டுன்னு ஓடுறீங்க, அடித்து பிடிச்சி ஓடி கடைசியில் ஸ்கூலுக்குள்ளேயும் வந்துட்டீங்க. அப்போ தான் பெல் அடிக்கிறாங்க. நீங்கள் குடுன்னு கிளாஸுக்கு போகிறீங்க. ஃபஸ்ட்டு பீரியடே வியோட கிளாஸ் தான். ஸோ அவன் போய் உட்காந்து அட்டண்டன்ஸ் எடுக்கிறான். அவங்க கிளாஸ் டீச்சர் தான், சரிங்களா? ஸோ வந்து நீங்கள் போகிறீங்க. நான் சார் மிஸ் ஒய் ஆர் யூ லேட் அப்படின்னா, சாரி சார், இது வந்து உங்களோட 5th டைம் இந்த வீக்கில். எவ்வளோ தடவை உங்களுக்கு நான் படித்து சொன்னாலும் இப்படி தான் லேட்டாக வருவீங்க இல்லை சார் அப்படின்றீங்க. எனக்கு நீங்கள் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கோ, ஒழுங்காக கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோடய கேபினுக்கு வாங்க, உள்ளே போங்க அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் குடுன்னு உங்கள் ப்ளேஸ் போய் உட்காந்தீங்க. அதுக்கு லீஸா அவங்க பக்கத்தில் வந்து காதுகிட்ட வந்து சொல்கிறான், என்னடி உங்கள் புருஷன் நீ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கான், கடையாக வாங்கிட்டியா அப்படின்னு. இல்லடி, அவன் கத்தி எழுதி வச்சுருந்தான், அதை நான் மீறிட்டேனாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கும் அந்த விஷயம் தெரியும், சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்டு, அந்த ஸ்டாஃப்ஸு, பிரின்சிபல், அப்புறம் உங்கள் குடும்பத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஸோ தென் வந்து அவன் கிளாஸ் நடத்துகிறான். நீங்கள் வந்து கன்னத்தில் கையை வச்சுட்டு பெஞ்சு மேலே சாயாத மணி உட்காந்துட்டு அப்படியே அவனையே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் கிளாஸை கவனிக்கவே இல்லை, அவனை ரசித்து பார்த்துட்ருக்கீங்க. யோசிக்கிறீங்க, இந்த மணி ஒரு அழகான பையனை கட்டி வச்சதும் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து அவனை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது வந்து வீக்கு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், சரிங்களா? வீயும் பார்க்குறான், ஐயோ எதுக்கு இப்படி பார்க்குறா அப்படின்னு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துக்கிறான். அப்படி அன்கம்ஃபர்டபுளோடு இதான் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கடுத்து உங்களை பார்க்குறத விட்டுட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸோடு பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அதை நீங்கள் பார்க்குறீங்க, என்ன தலை என்னை பார்க்கவே மாட்டேங்குது, இருடி வச்சுக்கிறேன், இதுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்படியே வந்து கிளாஸும் முடியுது. ஸோ மிஸ் கம் டு மை கேபின் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். ஸோ நீங்கள் ஐயா இது வேறு இருக்கா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு ஃப்ரெண்டு நம்ம லீஸா, நடத்து உண்மை என்னென்ன நடத்துவியோ அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு போடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அவனோட கேபின்குள்ளே போனான். சார் அப்படின்றீங்க. அங்கிட்டிருந்து
எஸ் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ நீங்கள் உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது. உள்ளே போய் பார்க்குறீங்க. உள்ளே போய் பார்த்தா ஒரு ஃபீமேல் ஸ்டாஃப் இருக்கா. அவங்க வந்து ஒரு புது டீச்சர் போல். ஸோ அவங்களுக்கு வந்து உங்கள் 2 பேர் ரிலேஷன்ஷிப்பை பற்றி தெரியலை, சரிங்களா. ஸோ அவங்க வந்து நிற்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் வந்து அது கொஞ்சம் யங்காக தான் இருப்பாங்க, ஓகேவா. வீக்கு பின்னாடி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் உங்களுக்கும் ஆகவே ஆகாது. ஏன்னா வந்து அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வீயை பிடிக்கும்னு. ஆனால் அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு தெரியாது. ஸோ எப்போயுமே அவங்கள வந்து வீக்கிட்ட உட்காரவே விட மாட்டாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க அவங்க. ஸோ நீங்கள் உள்ளே போய் பார்த்தாலே அவங்க தான் இருந்தாங்க. அவங்களுக்கு கடுப்பாயிருச்சு. ஒன்றுமே தெரியாத மாதிரி போய் நிற்கிறீங்க. ஸோ கூப்பிட்டீங்க அப்படின்றதுக்கு அதுக்கு அங்கிட்டிருந்து அந்த மிஸ்ஸை சொல்கிறாங்க, மிஸ் வயான் உன்னை யார் இங்கே கூப்பிட்டா, எதுக்கு நீ தேவையெல்லாம் இங்கே வர அப்படின்னுக்கு. ஹலோ மிஸ், நான் தான் கூப்பிட்டேன் அப்படின்னு வி சொல்கிறான். அதுக்கு வந்து ஓ நீங்கள் தான் கூப்பிட்டீங்களா வி, ஆனால் இவெல்லாம் எதுக்கு நீங்கள் கூப்பிட்றீங்க அப்படின்னா, இல்லை கொஞ்சம் ஹெல்ப் வேணும், அது சும்மா இவள் வந்து இன்றைக்கி கிளாஸுக்கு லேட்டாக வந்துட்டா, ஸோ அதனால் எனக்கு இவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறதுக்காக கிளாஸ் கூப்பிட்டேன் அப்படின்னு. அதுக்கு வந்து அந்த மிஸ்ஸை வந்து வீக்கிட்ட சொல்கிறாங்க, ஆமாம் வி, எப்போ பார்த்தாலும் இவள் கிளாஸுக்கு லேட்டாக தான் வருவாள், ஒழுங்காகவே படிக்கவே மாட்டான். இவள் பேரண்ட்ஸ்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ண ரொம்ப நாளாக இருக்கேன், எப்படா வந்து மாட்டலாம் அப்படின்ட்டுருக்கேன், மாட்டுவா அப்படின்னு நான் இருக்கிறேன் தெரியுமா. எப்போயுமே அப்படி தான் பண்ணுவாள், எதுக்கு எடுத்தால் எடுத்து பேசுவாள், டெஸ்ட்டில் வந்து 0 மார்க்ஸ் தான் வாங்குவாள். இவன் சொல்கிறது எல்லாமே போய் டெஸ்ட்டில் எல்லாத்துலேயும் ஃபுல் மார்க்ஸாக வாங்குவீங்க, ஏன்னா உங்கள் கிளாஸ்லேயும் நீங்கள் தான் டாப்பர். ஸோ இது வீக்கும் நல்லாவே தெரியும், உங்களுக்கும் ஆகாதுன்னு நல்லாவே தெரியும். பட் எதுவுமே சொல்லிக்க மாட்டான், ஓகேவா. நான் லாஸ்ட் டைம் கொடுத்த அசைன்மெண்ட் கூட பண்ணல அப்படின்னு சொன்னால் அது வந்து உண்மை தான், வந்து பண்ணியிருக்க மாட்டீங்க. இவளை வச்சுட்டு நம்ம என்ன தான் பண்ணுறதுனே தெரியல வி அப்படின்னு அவன் சொல்கிறான். இதுக்கு நீங்கள் எங்கள் மைண்ட் வாய்ஸ், ஆமாம் உங்கள்கிட்ட கேட்டவங்க நான் எப்படி படிக்கிறேன் அப்படின்ட்டு. நான் ஆமாட்டி நான் அசைன்மெண்ட்டு பண்ண தான் மாட்டேன், உன் சொட்ட மாட்டேங்கிறேன், இதெல்லாம் எதுக்கு. ஆமாம் நான் ஹோம்ஒர்க்லாம் நான் பண்ணதே இல்லாத மாதிரியே பேசுகிறா பாரு, மொட்டை சொட்டை சை கருமா காரி துப்பணும் போலே இருக்குது சை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இது எல்லாம் அவங்க மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. தென் வந்து நீங்கள் அவங்கள பார்த்துட்டு மிஸ் வாயன் என்கிட்ட தான் இப்படி பண்ணுறீங்கன்னு பார்த்தா இவங்ககிட்டயுமா எல்லா டீச்சர்ஸ்க்கும் இப்படி தான் பண்ணுறீங்களோ, நான் பார்த்துக்கிறேன், அவங்க பேரண்ட்ஸை நாளைக்கு கூப்பிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு. அப்புறம் மிஸ் நீங்கள் போகிறீங்க, நான் கொஞ்சம் பேசணுன்றதுக்கு அதுக்கு வந்து ஓகே அப்படின்றதுக்கு. அப்புறம் நீங்கள் அவன் எதுக்கு கூப்பிட்டா அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு வந்து அங்கிட்டிருந்து அந்த மிஸ் அப்போ தான் அவங்க போகிறாங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ண எதுக்கு கூப்பிட்ட அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து உங்களை பார்த்துட்டு, ஏய் என்ன ஒழுங்க சார் அப்படின்னு மரியாதை கொடுத்து கூப்பிடு அப்படின்னு சொல்கிறா அவங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு சார் எதுக்கு என்னை கூப்பிட்டீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அதுக்கு வந்து அதுக்கு எதுக்கு உனக்கு தெரியாதா, கிளாஸுக்கு லேட்டாக வந்திருக்கேன், ஸோ அதனால் அவனுக்கு பனிஷ்மெண்ட் தராதான். மிஸ் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ ஓகே அப்படின்ட்டு அவங்களும் வெளியே போகிறாங்க. பாய் வி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நீங்கள் அவங்க போய் கதவு சத்தினதுக்கு அப்புறம் நீங்கள் வீயை பார்த்துட்டு பாய் வி அப்படின்னு அவங்களே இமிட்டேட் பண்ணி காய்ச்சிங்க. அதுக்கு தலை இழுத்து அப்படின்னு நீங்கள் உங்கள் மண்டையிலே அடிச்சுக்கிறீங்க. ஸோ சரி எதை என்னை கூப்பிட்டேன் எதை கூப்பிட்டேன்னா நான் என்ன சொன்னேன், காலையிலே படித்து எழுப்பி விட்டேன்ல, எந்திரடி நான் 5 நிமிஷம் 1 மணி நேரம் தூங்கிட்டு அடுத்த லெட்டர் எழுதி வச்சுருந்தேன், பார்த்தியா பார்க்கலையா, எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிட்டா 8 மணிக்கு எழுந்திரிச்சிருப்பேன், 1/2 மணி நேரத்தில் என்னத்துக்கு கிளம்பி கிளாஸுக்கு லேட்டாக வந்தால் நான் என்ன பண்ணுவேன், நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இது ஆஃப்டர் 7 days நான் உனக்கு குறைச்சி 5th டேன்னு சொல்லியிருக்கேன், இனிமேல் கிளாஸுக்கு லேட்டாக வந்தேன் அப்படின்னா நான் வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேன், இப்போ உங்கள் அம்மா வீட்லேயே தங்கிக்கோ அப்படின்னா அடுத்து நான் இன்றைக்கி லஞ்சு கொண்டு வரல அப்படின்னு. அடி பாவி நீ நான் எழுதின லெட்டரை படிக்கலையா, படித்தேன், நீ கொன்றுவேன்னு சொன்னியிருந்தியா அப்படின்னு. ஆமாம் நான் கொன்றுவேன் ஒழுங்க, இப்போ நானும் உனக்கு லஞ்சே தர மாட்டேன், நீ பட்னியாகவும் கடந்து சாவு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நீலாம் ஒரு புருஷனா, நான் புருஷனா, நான் உனக்கு ப்ரொஃபஸர் பிஹேவியர் சார் அப்படின்னு சொல்கிறான். அடுத்து நீ சும்மா இரு, நீ என்னத்துக்கு சும்மா இருக்கணும், எனக்கு தெரியாது, எனக்கு உன் லஞ்சு வேணும், நானே லஞ்சு தரமாட்டேன், போய் சாவு போ அப்படின்னு சொல்கிறான். என்னடா இப்படி சொல்கிறேன், ஒழுங்கு என்ன சார் கூப்பிடுவேன் வயன் அப்படின்னு சொல்கிறான்.
அதுக்கு ஃபைன், ஐ மீன் நீங்கள் வந்து சரி எனக்கு உங்கள் சாப்பாடு தான் மாட்டேன், போ கிளாஸுக்கு லேட்டாக போய் போ அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு என்ன பேச்சு மாத்திர ஒழுங்கு எனக்கு உங்கள் சாப்பாடு தான், ஐயோ நீ நெக்ஸ்ட் டைம் வந்து வாங்கிக்கோ போ அப்படின்னு சொல்கிறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அவன் கையில் வந்து ஒரு பென் வச்சு சைன் போட்டுட்ருப்பான். அந்த பெண்ணை பிடிங்கிட்டு போயிட்டுருக்கீங்க. ஏய் லூஸு அரை லூஸு என்னடி அப்படின்னு பாய் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஸோ கதவை சத்திட்டு போயிட்டீங்க. இங்கே வீக் அப்படியே ஒரு ப்ளஷ்ஷு வந்து என்ன ப்ளஷ்லாம் ஆகிற அப்படிலாம் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் கல்ச்சர் பண்ணிக்கிட்டான். சரி ஓகே அப்படின்னு நீங்கள் சிரிச்சிட்டே போகிறீங்க. தென் வந்து அங்கே உங்கள் ஃப்ரெண்டு சிப்ஸு சாப்பிட்டுட்ருக்கான். நீங்கள் ஏய் மச்சி என்ன விட்டு சாப்பிட்றேன் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிடிங்க சாப்பிட்ருக்கீங்க. ஏய் எனக்கு தடி அப்படின்னு 2 பேரும் சிப்ஸு போட்டு ஆண்டையை போட்டு அப்படின்னு பிரிச்சிட்ருப்பீங்க. ஸோ அடுத்து வந்து ஒரு டீச்சர் வராங்க. வந்துட்டு ஓகே நம்ம கிளாஸ் அப்படின்னு நிற்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் போட்டு கத்தி சண்டை போட்டுட்ருப்பீங்க. அந்த கிளாஸே உங்களை தான் பார்த்துட்ருக்கோம். ஆனால் வந்து ஒரு இதுவுமே இல்லாமல் அந்த ஒரு சிப்ஸ் பாக்கெட்டில் அந்த ஒரே ஒரு சிப்ஸ் தான் இருக்கும். அதுக்கு போய் 2 பேரும் சண்டை போட்டுட்ருப்பீங்க. ஏன்னா வந்து அவள் பாதி சிப்ஸை வந்து சாப்பிட்ருப்பா, ஒரு 2 சிப்ஸ் எடுத்து நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. மீதி லாஸ்ட் ஒரே ஒரு பீஸ் தான் அதில் இருக்கும். அதில் போய் நீங்கள் 2 பேரும் சண்டையை போட்டுட்ருப்பீங்க. அதுக்கு வயன் லிசா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா கெட் ஆஃப் மை கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் மிஸ் அவதான் மிஸ் என் சிப்ஸை வாங்கிட்டான், ஏய் நான் சாப்பிட்டுட்டு இருந்த சிப்ஸை அவதான் மிஸ் பிடிங்கிட்டா அப்படின்னு 2 பேரும் உங்கள் 2 பேருக்குள்ளேயும் போட்டுக்கிட்டு திட்டிடுறீங்க. இப்போ கெட் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் அப்படின்னு மூஞ்சி சுழிச்சிட்டு போகிறீங்க. ஸோ அதுக்கடுத்து வெளியே போயிட்டு அந்த டீச்சரை காரி கழுவிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த சொட்டைக்கு என்னவா நாங்கள் பாட்டுக்கு தானே இருந்தோம். ஒரு சரி நீ எதுக்கிட்ட ஏன் சிப்ஸை சாப்பிட்ட, நீ எதுக்கிட்ட எனக்கிட்ட இருந்து பிடிங்கண்ணே, ஐயோ சரி விடு இந்தா இன்னொரு சிப்ஸ் வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறீங்க. தேங்கி ஆனால் இதுக்கு லாஸ்ட் சிப்ஸ் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் சாப்பிட்றீங்க. வச்சுக்கோ எனக்கு இந்த ஒரு சிப்ஸ் இருக்கே அப்படின்ட்டு அவள் சாப்பிட்டுட்ருக்கான். அவள் சாப்பிட போது அதை பிடி சாப்பிட்டுறீங்க. சரி ஓகே அப்படின்னு அவள் பொறுமையை எடுத்து சாப்பிட போகிறா. திருப்பி அதை பிடிங்கி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அவளுக்கு அடி பாவி ஒரு சிப்ஸு சாப்பிட விடுறியா, அந்த லாஸ்ட் பீஸும் போச்சு, மஷியா ஒயான்னு உன்னை நான் என்ன பண்ண போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை துரத்துறேன். நீங்கள் கொடுக்கணுன்னு ஓடிட்டீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து வீக்கு கிளாஸ் இல்லை, அவன் வந்து கேபின்குள்ளே உட்காந்துருப்பான் போல். நீங்கள் வந்து சத்தம் போட்டு காரிடாரில் ஓடி இருப்பீங்க, பட் யாருக்கும் கேட்கல. ஓகேவா? ஸோ ஏன்னா அந்த இதில் வந்து யாருமே இல்லை அந்த காரிடாரில். ஸோ நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ வந்து வீக்கு அந்த சவுண்டு கேட்குது. என்னடா சவுண்டு அப்படின்னு எட்டி பார்த்துட்டு இருக்கான். அப்போ நீங்கள் ஓடி வர்றதை பார்த்துட்டான். உடனே ஒரு கையை வச்சு அவங்க இழுத்து உங்களை அதுனா அவங்க கேபின்குள்ளே இழுத்துட்டான். ஓகேவா? ஸோ அவன் இழுத்துட்டு அவங்கள பார்க்குறான். அவங்களோட ஹேண்ட்ஸ் ரெண்டையும் வந்து அவங்க தலைக்கு மேலே பின் பண்ணிவிட்டு ரொம்ப க்ளோஸாக இருக்கான். உங்கள் நோஸுக்கும் அவங்க நோஸுக்கும் ஒரு 2 இன்ச் கேப்பு தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இதில் வந்து இருக்கான். அவன் உங்களோட ப்ரீத்தோட கலக்குது. ஸோ கொலாப்ஸ் ஆகுது. ஸோ அந்த இடமே எங்கள் 2 பேருக்கும் ஹார்ட் பீட் வெகுறுது. ஸோ அந்த நிமிஷம் உங்களுக்கு அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்கும். நீங்கள் 2 பேர் ஓடிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த டைம் யாரோ உங்களுக்கு கை பிடிச்சி இழுக்கிறாங்க. வந்து பார்த்தா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்கள் 2 கையும் மேலே இருக்குது. கண்ணை மூடி இருக்கீங்க. இப்போ தான் நீங்கள் கண்ணை திறக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐஸும் வியோட ஐஸும் ஐ கான்டாக்ட் ஆகுது. உங்கள் ப்ரீத்தும் அவன் ப்ரீத்தும் மிக்ஸ் ஆகுது. உங்களோட ஹார்ட் அப்படி எகுறுது. ஸோ இதை இப்போ தான் உங்களுக்கு ஃபீலே ஆகுறீங்க, இந்த மாதிரி நீ உங்களுக்கு பிடிச்சிருக்கான் அப்படின்ட்டு. அதுக்கு வீ கேட்குறான், என்னடி என்ன ஓடிட்டுருக்கேன், இது ஸ்கூலில் நினச்சா ப்ளே கிரவுண்ட் நினச்சி அப்படின்னு, இல்லை என் வீடு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு வந்து அடுத்து என்ன சொல்ல போகிற சொல்லு. ஆனால் இல்லை வீ சரி நீ இழுக்காத விடு, கிளாஸ்க்கு போல. கிளாஸ்லேருந்து வெளியே அனுப்பிவிட்டாங்க. எதுக்கு? எனக்கு சிப்ஸு வேணும்ன்ட்டு சாப்பிட போகும்போது திட்டி அனுப்பி வச்சிட்டாங்க அப்படின்னு. கிளாஸுக்குள்ளே எதுக்கு நீ சிப்ஸ் சாப்பிட்ற, எதுக்கு எடுத்தால் ஸ்ட்ரிக்டாக இருக்காது நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையை உதறி விட்டுட்டு போகிறீங்க. அப்போ அவங்க கை பிடிச்சி, ஏய் என்ன இப்படி தான் வந்து ப்ரொஃபஸர் கிட்ட நடந்துப்பீங்களோ? சரி ப்ரொஃபஸர் இப்படி தான் ஸ்டூடெண்ட் கிட்ட நடந்துப்பாங்களோ? சரிடி ஹஸ்பண்டாக கேட்குறேன் சொல்லு. நீ கேட்கல
தமிழில் தான் எங்களுக்கெல்லாம் தெரியும்ப்பா, இங்கிலீஷ்லாம் எங்களுக்கெல்லாம் தகிடு தான்டா அப்படின்னு. சரிடி புருஷனாக கேட்குறேன், எது கூட்டிகிட்ருக்க? அதான் சொன்னேனே பனிஷ்மெண்ட்டில் உட்காந்துருக்கேன் அப்படின்னு. இன்றைக்கி காலையிலேருந்து எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். உனக்கு பனிஷ்மெண்ட் உண்டு, போ, நான் உங்களை பேசவே மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கு நீங்கள் அப்போ நானும் பேச மாட்டேன். அந்த 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 அரலூசு டீச்சர் தான் தெரியுதுல அவங்க கூட வந்து இந்த மாதிரி பேசுகிறா அப்படின்ட்டு. அப்புறம் என்ன தனியாக இருக்காமல் அவளை பிடிச்சி உட்காந்து இழுத்து வச்சு பேசிகிட்டு இருக்கா, அவள் என்னை திட்டிகிட்டு இருக்கா, நீ அவன் கூட சேர்ந்து என்ன வந்து அப்படி பேசுகிறல, அவகிட்ட இப்படி பேசாதீங்க சொல்கிறியா? நானும் கூட பேச மாட்டேன் அப்படின்னு மூஞ்சி திருப்புறீங்க. அவன் வந்து உங்களோட ஃபேஸ் இப்படி வச்சு திருப்பிட்டு அவனை ஃபேஸ் பண்ணுற மாதிரி திருப்பிட்டு, சரி பொண்டாட்டி நான் தெரியாதானே பண்ணிட்டேன், தெரியும் எவனா பண்ணுவானா அப்படி போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனே திருப்பி மூஞ்சி திருப்பீங்க. திருப்பி எடுத்து வச்சுட்டு போனீங்கன்னா, அப்படி பேசும்போது என்ன இப்போ ஜெலஸா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து யாருக்கு ஜெலஸ்? எனக்குலாம் ஜெலஸே கிடையாது. எனக்கு ஜெலஸுன்ற வேர்டோட மீனிங் என் டிக்ஷனரியில் கூட இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நீ டிக்ஷனரி மாற்றணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஐயோ நான் முடியலை அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் இந்த மணிக்கு வந்து 2 பேர் சண்டையை போட்டு பேசிகிட்டு இருக்கும்போது டைமும் க்ளோஸ் ஆகிடுச்சு. அடுத்து பெல் அடிச்சிருச்சு. அடுத்த வீக் வந்து கிளாஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கும் கிளாஸ் இருக்குன்னா 2 பேரும் அப்படியே வந்து செப்பரேட் ஆகி நீங்கள் போயிட்டீங்க. யாருக்கும் தெரியாதவன்னு நீங்களும் அங்கே போயிட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்டும் நீங்களும் அங்கே கதை அடிச்சிட்ருக்கீங்க. ஸோ கிளாஸ் கவனிக்க மாட்டேங்கிறீங்க. ஆனால் மார்க் வந்து அழகாக வாங்கிடுவீங்க. பிகாஸ் வந்து அவங்களுக்கு தான் ஒரு ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட்னால். எக்ஸாம் வந்துட்டா சும்மாவே அவன் ஸ்ட்ரிக்ட்டு. எக்ஸாம் வந்துச்சா சும்மா விடுறதுக்கா? அவன் எப்போவுமே உங்கள் கூட ஸ்ட்ரிக்டாக தான் நடந்துப்பான். சரிங்களா? ஸோ ரொம்ப கோல்டாக நடந்துப்பான், ரூடாக நடந்துப்பான். பட் இந்த ஃபியூ டேஸாக என்னமோ மாறிட்டு வராங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவனுக்கு வந்து இது அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்ட்டு. சரி ஓகே அப்படின்ட்டு நீங்களும் விட்டுட்டீங்க. ஸோ அப்படியே வந்து டைமும் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஈவினிங் நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. நீங்கள் கேட்கலாம் அந்த லஞ்சுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்க. அந்த 2 பேரும் வந்து நீங்கள் சொல்லியிருப்பீங்க, இந்த மாதிரி லஞ்ச் வந்து நான் கொண்டு வந்துட்டேன், உனக்கு கூட உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. அப்படியே வந்து உங்கள் கிளாஸுக்கு போயிருப்பீங்க. சரிங்களா? சரி இப்போ ஈவினிங் டைம் நீங்கள் வீட்டுக்கு வரீங்க. உங்களுக்கு வந்து வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருப்பான். 2 அசைன்மெண்ட்டு. அது வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான இதுனால உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. போனோடனே நீங்கள் வந்து வீட்டுக்கு போகிறீங்க, முதலாக வந்துடுவீங்களே. ஸோ வந்து டீச்சர்னால கொஞ்சம் லேட்டாக தான் வருவான். நீங்கள் அது வரையும் உட்காந்து சாப்பிட்றது, டிவி பார்த்துட்ருப்பீங்க, டோரேமான் சின்சான் பார்த்துட்ருப்பீங்க. அப்போ வந்து அவன் வரான், காலிங் பெல் அடிக்கிறான். ஸோ நீங்கள் சரின்ட்டு நீங்களும் போய் கதவு திறக்கிறீங்க. கதவு திறந்துட்டு நீங்கள் உள்ளே போய் உட்காந்து திரும்பி உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தென் வந்து வியும் உள்ள வரான், கதவை சாத்திட்டு டிவியை பார்க்குறான். நீங்கள் டோரேமான் சின்சான் பார்த்துட்ருக்கீங்கன்ட்டு பார்த்துட்டு மைண்ட் வாய்ஸில் 7 கழுத வயசாகி இதை பார்த்துட்ருக்காப்ப, என்னோடய டிக்னிட்டியே கெடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போகிறான். மனசுக்குள்ளே சொல்லிகிட்ருக்கான். ஸோ தென் வந்து அவனும் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஏதாவது சாப்பிட இருக்கா அப்படின்னு கேட்குறான். தெரியலையே, அங்கே தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு உட்காந்து டிவி பார்த்துருக்கீங்க. சரின்ட்டு அவன் கிச்சன் போய் அவன் ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு இருக்கிற ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு வரான். அப்போ கேட்குறான், ஒயன் உனக்கு நான் அசைன்மெண்ட் கொடுத்தேன், முடிச்சிட்டியா அப்படின்னு இருக்க. அசைன்மெண்ட் கொடுத்தியா? என்ன அசைன்மெண்ட்டை கொடுத்தேனா? கிளாஸை கவனிச்சியா இல்லையா? கவனிச்சேன்னு தான் நினைக்கிறேன். அடி பாவி, கிளாஸை கவனிக்கவே மாட்டியா? நான் சைட் அடிக்கவே இருப்பியா? யார் உன்னை? நான் சைட் அடிக்கவே இல்லையே அப்படின்னா, எனக்கு நல்லாவே தெரியும் நீ சைட் அடிக்கலையான்ட்டு இப்போ உட்காந்து அசைன்மெண்ட்டை முடியும் அப்படின்னா, ஆனால் அதான் ஒரு 2 நாள் டைம் கொடுத்துருக்கா. 2 நாள் டைம் கொடுத்தா 2 அசைன்மெண்ட் கொடுத்துருக்கேன்டி, ஒரு நாளைக்கு ஒரு அசைன்மெண்ட்டை முடி அப்படின்னு. நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்குனாலே நீ எனக்கு இப்போயே எழுதி தர, இப்போயே அப்படின்னு நான் சொல்லிட்டான். சரி ஓகே அப்படின்ட்டு நீங்களும் வந்து அப்படியே சளிச்சுட்டு அப்படின்ட்டு நீங்களும் போய் உட்காருங்க. உட்காந்து எழுதிட்டுருக்கான். நீங்கள் எழுதிட்டுருக்கீங்க. ஸோ வந்து உங்களுக்கு பின்னாடி பெட்டில் உட்காந்து உங்கள் பெட்ரூம்லேயே தான் உங்களுக்கு ஸ்டடி டேபிள் இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு பின்னாடி பெட் இருக்கும். ஸோ அங்கே பெட்டில் உட்காந்துட்டு அவனோட ஒர்க்கை வந்து பார்த்துட்ருக்கான். சரிங்களா? ஸோ அந்த மணி வந்து நீங்கள் உட்காந்து படிச்சுட்ருக்கீங்க, உட்காந்து எழுதிட்டுருக்கான். நீங்கள் கடுப்பாயிட்டு
இவ்வளோ கஷ்டமாக இருக்குது எனக்கு சொல்லித்தாயேன் அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், நான் சொல்லித்தரக்கூடாது, நான் வந்து உனக்கு சொல்லித்தந்துட்டேன் அப்படின்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்கள நான் ஏமாத்திரமான்னு இருக்கும்ல, ஸோ நீ ஒரு ஸ்டூடெண்ட்டாக உட்காந்து எழுது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இதெல்லாம் நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சலிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ அவன் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு, உனக்கு நான் துணைக்கு வேணால் உட்காறேன், நீ உட்காந்து எழுது அப்படின்னு. என்னத்த எழுது, எனக்கு தூக்கத்துக்குமோ அது நான் போய் படுக்கவா, ஒன்றும் இல்லை, நீ எனக்கு எழுதி முடிச்சுட்டு போய் தூங்கு அப்படின்னு நான் சொல்கிறான். போயா, நீங்களாம் ஒரு ஹஸ்பண்டா? நீ என்ன சொன்ன, ப்ரொஃபஸராக இருக்கமோ நான் ப்ரொஃபஸராக இருப்பேன், ஒரு ஹஸ்பண்டாக இருக்கமோ நான் உனக்கு ஹஸ்பண்டாக இருப்பேன்டா. போய் ஒரு ப்ரொஃபஸராக அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பாரு, ஒரு ஹஸ்பண்ட் கூட இப்படி பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சோகமாக உட்காந்து எழுதிட்டுருக்கீங்க. ஸோ இதுவே கேட்டிருப்பான். அதுக்கடுத்து நீங்கள் உட்காந்து எழுதிட்டுருப்பீங்க கடுப்பில். ஸோ அப்புறம் வந்து ஒரு காஃபி கப் வந்து உங்கள் மூஞ்சி முன்னாடி வந்து நிற்குது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உட்காந்து உங்களுக்கு கொடுத்துருப்பான். ஸோ நீங்கள் எடுத்து வாங்கியிருப்பீங்க. அவன் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, உனக்கு நான் ப்ரொஃபஸராக ஹெல்ப் பண்ணல, ஆனால் உனக்கு நான் ஒரு ஹஸ்பண்டாக உட்காந்துருக்கேன். ஸோ உனக்கு நான் விடிய நான் உனக்காக உட்காந்துருக்கேன். உனக்கு எதாவது டவுட் இருந்தால் க்ளியர் பண்ணுறேன், அதுக்கு மேலே உனக்கு நான் என்ன ஆன்சரு அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்துருக்கான். ஸோ உங்களுக்கு வந்து மனசு கொஞ்சம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா வந்து இப்படிலாம் பேச மாட்டான். ப்ளஸ் வந்து உங்கள் ஹார்ட்டில் அப்படியே வந்து என்ன சொல்ல, பட்டர்ஃப்ளைஸ் அப்படியே அங்கே பறக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ நீங்களும் சரி ஓகே அப்படின்ட்டு நீங்களும் எழுதுறீங்க. உங்களுக்காக இல்லைனா வீக்காக எழுதுறீங்க. ஏன்னா அவன் மனசு மாதிரி வந்திருக்கான்ல, ஸோ அதனால் அவனுக்காக உட்காந்து எழுதுறீங்க. ஸோ அடுத்த நாள் காலையில் நீங்கள் அப்போ தான் எழுந்திரிக்கீங்க. ஒயன் அப்படின்னு நான் சொல்கிறான். என்ன நான் தூங்கிட்டேனா? ஆமாம் அப்படின்னு தூங்கிட்டேன். சரி இப்போது ஸ்கூலுக்கு ரெடி ஆகும் அப்படின்னு. நான் அசைன்மெண்ட்டை முடிச்சிட்டேனா அப்படின்னு பார்க்குறீங்க. ஸோ முடிச்சுட்டு தான் நீங்கள் தூங்கியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அப்படியே உற்சாகமாக ஓடி போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு குடுன்னு டைனிங் டேபிளுக்கு வரீங்க. வந்து பார்த்தா அப்போ தான் குக் பண்ணுறான். நீங்கள் அப்போ தான் டைம் இன்னும் இப்போ குக் பண்ணுறான். அவன் ஸ்கூலுக்கு போகலையா அப்படின்னு நீங்கள் டைமை செக் பண்ண 6:30 ஆயிடுச்சு. நீங்கள் அப்போ தான் பார்க்குறீங்க, இவ்வளோ சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேனா அப்படின்னு போய் நீங்கள் டைனிங் டேபிளுக்கு கிச்சனுக்கு போகிறீங்க. சரிங்களா? ஸோ கிச்சன் போய் அங்கே இருக்கிற கவுண்டரில் உட்காந்துட்டு ஒரு கேரட் எடுத்து மென்னுட்டே பார்க்குறீங்க அவன் என்ன சமைக்கிறான் அப்படின்ட்டு. அதுக்கு பார்த்துட்டு, என்னடியா அதுக்குள்ளேயும் எழுந்திரிச்சிட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், நான் இன்றைக்கி சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன், எல்லாம் ஒன்றால் தான். இன்றைக்கி நான் வந்து அசைன்மெண்ட்டை முடிச்சுட்டு தெரியுமா, எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு வந்து சொன்னான், எனக்கு தெரியும்டி, அதுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன், எப்போயுமே வந்து கொடுக்குற ஹோம்ஒர்க்கு அசைன்மெண்ட்ஸ்லாம் நீ முடிச்சிட்ட, நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு முடித்தாலும் உனக்கு அடுத்து ஹாப்பியாக இருக்கும். சரி அவ்வளோ சரி உன் லெக்சரை தராத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் எங்கள் டைனிங் டேபிள் உட்காருங்க. ஸோ வந்து வந்து சும்மா லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவன் குக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து வைக்கிறான். ஸோ நீங்களும் அவனும் சேர்ந்து சாப்பிட்டுட்டோம். தென் வந்து அவனும் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போயிட்டான். ஸோ நீங்களும் வந்து உங்கள் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவன் வந்து ரெடி ஆகிட்டு வந்துட்டான். என்னடி எப்படி உத்தேசம், வரியா வரலையா அப்படின்னா, இந்த வரேன் அப்படின்ட்டு உட்காந்து பார்த்துட்டே இருக்கீங்க. வாடி லேட்டாக ஆக போகுது, இல்லை நான் போகிறேன், நீ லேட்டாக வா அப்படின்னு சொன்னோன்னே இல்லை நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எல்லா டிவியும் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்களும் உங்கள் பேக்கெலாம் தூக்கிட்டு நீங்களும் வந்து பைக்கில் போகிறான், நீங்கள் வந்து நடந்து வரீங்க. ஏன்னா வந்து எதாவது ரிலேஷன்ஷிப் தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ அதனால தென் வந்து நீங்களும் ஸ்கூலுக்கு போய் ரீச் ஆகிட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் கால் பண்ணி, ஒயன் தூங்கிட்டு இருக்காத, எந்திரி வா ஸ்கூலுக்கு போகலாம். ஆனால் எந்திரிச்சிட்டு நான் ஸ்கூலில் தான் இருக்கேன், நீ ஸ்கூலுக்கு வந்துரு அப்படின்னு கத்திகிட்டு இருக்கீங்க. என்னது எந்திரிச்சிட்டு எனக்கு நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் ஆக்டிங்கை போடாத அப்படின்னு கட் பண்ணிட்டீங்க. ஸோ அடுத்த கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் அதை உட்காந்துருக்கீங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன பண்ணனே தெரில, உங்கள் கிளாஸ்க்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. சரி ஓகே அப்படின்ட்டு வியோட கேபின்குள்ளே போனீங்கன்னா அவன் உட்காந்து ஒர்க் பார்த்துட்ருக்கான். அவனுக்கு முன்னாடி இருக்கிற டேபிளில் போய் வந்துட்டு எனக்கு என்ன பண்ணனே தெரில அப்படின்னு சொல்கிறீங்க. புக் எடுத்து படி. புக்கா? ஐயோ போ அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு என்ன போயா? சரி என்ன பண்ணனே தெரில அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எதாவது பண்ணு போ, எங்கே உட்காராது, அக்கா டவுட் வந்துடும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்போ வந்து ஒரு கதை ஓப்பன் ஆகுது. யாருன்னு பார்த்தா அந்த டென்ஷன் கொடுக்குற டீச்சர். சரிங்களா?
ஸோ அவங்கள வந்து நம்ம டென்ஷன் ராணின்னு பேர் வச்சுக்கலாம். ஸோ அவங்க வராங்க, டென்ஷன் ராணி வராங்க. வந்தோடனே ஹே வா நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க? நான் என்ன பண்ணேன்னா டவுட் கேட்க வந்தேன். ஓ டவுட் கிளியர் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். இல்லை அவனுக்கு இந்த எதுக்கு உனக்கு டவுட் வருது? டவுட் இருந்தால் கிளாஸில் கேட்க முடியாது, நம்ம தனியாக கேபினுக்குள்ளே வந்து தான் கேட்கணுமா அப்படின்னு. இல்லை எனக்கு ஹோம்ஒர்க்கில் கொஞ்சம் டவுட் இருந்துச்சு, அதான் வந்து கேட்டேன் அப்படின்னோடனே கிளாஸை ஒழுங்காக கவனிச்சுன்னா உனக்குலாம் எதுக்கு டவுட் வரப்போதான் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு அவங்க உள்ளே போகிறாங்க. ஹாய் வி குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவனும் வந்து ஹாய் குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் வந்து போகும்போது யாருக்கும் தெரியாமல் ஆக்டிங் போட்டுட்டு போகிறீங்க. வி உங்களை பார்த்துருப்பான், பட்டு அந்த டென்ஷன் ராணி பார்த்துருக்க மாட்டாங்க. அவனுக்கு வந்து சும்மா சைகிலே கட்டுறீங்க, ஹாய் வி குட் மார்னிங் அப்படின்னு அவன் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி பண்ணுறீங்க. ஸோ வீக்கு வந்து நீங்கள் ஆக்டிங் பண்ண சிரிப்பு வந்திருக்கும், பட் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பான். ஸோ நீங்களும் அப்படியே வந்து கிளாஸ் விட்டு இரிட்டேட்டாக போயிருப்பீங்க. போய்ட்டு கிளாஸுக்கு போனால் அங்கே உங்கள் ஃப்ரெண்டு இருப்பான். ஸோ நீங்கள் 2 பேரும் அப்படியே பேசிகிட்டே போய் உட்காந்துருக்கீங்க. மொஜி போர் அடிக்குதுரியா? ஆமாடி இன்றைக்கி ஆப்சன்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உட்காந்துருக்கா, நீங்கள் வந்து போர் அடிக்குதுன்னு உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. அப்படியே வந்து வி வரான். அந்த மணி வந்து கிளாஸ்லாம் நடக்குது. இப்போ லன்ச் டைமு. சரி ஓகே, நீங்கள் லன்ச் வந்து லீஸா வந்து அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட உட்காந்து சாப்பிட்ருப்பான். சரி ஓகே நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்ட்டு அவங்க 2 பேர் டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு வியோட கேபின் போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் லன்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு வியோட கேபினில் போய் கதவு தட்டல. நீங்கள் கதவு திறந்து பார்த்தா அந்த டென்ஷன் ராணி வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பா வீக் கூட. அப்போ வந்து டென்ஷன் ராணி பார்த்துட்டு ஏ ஒயன் உனக்கு அறிவே இல்லையா? ஒருத்தவங்க ரூமுக்குள்ளே வரும்போது கதவு தட்டிட்டு வரணும்னு உனக்கு சென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க முறைச்சி. ஸோ அப்போ வந்து வி இதை நோட் பண்ணிட்டு வயன் மிஸ் பரவாயில்ல விடுங்க வயன் மிஸ் வயன் நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? இல்லை சார் சும்மா அது என்னோடய பெண்ணை இங்கே வச்சுட்டு போயிட்டேன், அதான் நான் வந்து எடுக்க வந்தேன் அப்படின்னு. ஓ அப்போ வந்து வி பார்த்தான். ஸோ உங்களை பார்த்துருப்பான், மூட் சேஞ்ச் ஆகிறத பார்த்துருப்பான். சரி ஓகே அப்படின்ட்டு ஓகே இங்கே இருக்கிற மணி தெரிலையே இந்த பெண்ணா அப்படின்ட்டு ஏதோ ஒரு பெண்ணை எடுத்துகிட்டு நீங்கள் போயிட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த ரூமை விட்டு போகும்போது அந்த டென்ஷன் ராணி கூப்பிட்டு மிஸ் வயன் இனிமேலாவது கதவு தட்டிட்டு வர சென்ஸை வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். நீங்கள் அப்படியே உங்களுக்கு பற்றிக்கிட்டு இது அப்படியே வியை முறைச்சி பார்த்துட்டு வெளியே போகிறீங்க. ஸோ வி இதை நோட் பண்ணியிருப்பான். அதுக்கடுத்து அடுத்து வந்து அவனுக்கு கிளாஸ் நடக்கும். ஸோ உங்கள் கிளாஸ் தான். ஸோ உங்கள் கிளாஸ்க்கு வரான். ஸோ இந்த டைம் அவனை நீங்கள் பார்க்கவே இல்லை, என்னமோ பண்ணிகிட்ருக்கீங்க, எழுதுறீங்க போர்டை பார்க்குறீங்க, அவ்வளோதான், போர்டை மட்டும் தான் பார்க்குறீங்க, அவனை பார்க்க கூட இல்லை. ஸோ அப்படியே இருக்கான். வீக்கு வந்து இது கொஞ்சம் மாதிரி என்ன சொல்ல கடுப்பாக இருக்குது, சோகமாக இருக்குது. ஸோ எல்லாம் அந்த டென்ஷன் ராணி பண்ண வேலை தானே அப்படின்ட்டு அந்த மேடம் மேலே ரொம்ப கோவமாக இருக்கும். ஸோ தென் வந்து அப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது, வீட்டுக்கும் வரீங்க. ஸோ இந்த டைம் நீங்கள் ஃபஸ்ட்டாகவே வந்துட்டீங்க. ஸோ உங்களோட இதெல்லாம் பண்ணிவிட்டு அது என்னது உங்களோட அது ரொட்டீன் இருக்கும்ல, ஃப்ரெஷ்ஷப் ஆகிறது அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் உட்காந்து டிவி பார்த்துட்ருப்பீங்க. அப்போ வியும் வரான். ஸோ வந்தோடனே ஏன்னா அசைன்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னோடனே நீங்கள் அவனை பார்க்கவே இல்லை, அப்படியே திரும்பிட்டு உட்காந்து டிவி தான் பார்த்துட்ருப்பீங்க. வயன் அசைன்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வந்து நீங்கள் எதுவுமே சொல்லலை. ஸோ வீக்கு வந்து கொஞ்சம் கவலையாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்தோடனே வந்து அவங்க கூட வளவலன்னு பேசிகிட்டே இருப்பீங்களா. ஸோ பேசவே இல்லாதனால கொஞ்சம் கடுப்பாக இருக்கான். தென் வந்து அப்புறம் போய் அவன் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வரான். வந்து பார்த்தா நீங்கள் வந்து இந்த இடத்துல இல்லை. பார்த்தா பெட்ரூம்க்கு போய் பார்க்குறான். பார்த்தா அவங்களோட டேபிள் உட்காந்து என்னமோ எழுதிட்டுருக்கீங்க. ஸோ அவங்க பக்கத்தில் வந்து பார்க்குறான், நீங்கள் அசைன்மெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அவனை போய் அவன் பெட்டில் உட்காந்துட்டு அவனோட டியூட்டி பார்க்குறான். சரிங்களா. ஸோ வீக் வந்து இது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும், ஏன்னா நீங்கள் பேசவே இல்லை அப்படின்ட்டு ரொம்ப கவலையேப்படுவான்னு சொல்லிட்டேன். ஸோ கவலைப்படுவான். ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் கண்டுக்கலை. உங்களுக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் பண்ணாமல் வீ அப்படின்னு கூப்பிட்டு போவீங்க. நோ 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 அப்படின்னு சொல்லிட்டு அதை பனிஷ்மெண்ட் அப்படின்ட்டு நீங்கள் அடக்கிட்டு உட்காந்துருப்பீங்க. சரிங்களா. ஸோ அப்படியே வந்து உங்களுக்கு அவ்வளோ டயர்டாக இருக்குது, கஷ்டமான கொஷின்ஸ் வேறுன்னு சொன்னேன்ல. ஸோ நீங்களாம் கடுப்பில் உட்காந்துருக்கீங்க. ஸோ வீ இதை நோட் பண்ணிட்டு அவன் போகிறான். இந்த ரூமை விட்டு வெளியே போய் கிச்சனில் போய் என்னமோ பண்ணிகிட்ருக்கான். ஸோ நீங்கள் அந்த சவுண்டு கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்போ வந்து திருப்பி ஒரு கப் உங்கள் மூஞ்சி முன்னாடி நிற்கிது.
பார்த்தீங்கன்னா வி தான். ஸோ அவன் வந்து அவன் கொடுக்குற கப்பை நீங்கள் எடுத்துகிட்டு குடிச்சிட்ருக்கீங்க, குடிச்சிட்டு நீங்களும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஐ மீன் ஒர்க் பண்ணல, எழுதிட்டுருக்கீங்க. ஸோ வி வந்து அவன் சேர் எடுத்துகிட்டு இவங்க பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு நீங்கள் பண்ணுறத அப்படியே கணத்தில் கையை வச்சுட்டு பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே முழிக்கிற சம்ஸை இது இப்படி போடணும், அது அப்படி போடணும் அப்படியே சொல்லிகிட்ருக்கான். உங்களுக்கு ஆச்சரியம் வந்தாலும் சரி ஓகே அப்படின்னு நீங்கள் பண்ணுறீங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். போன அசைன்மெண்ட்டோட இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பீங்க நீங்கள். ஆமாண்டி இது கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா இது எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அதை கொடுத்துட்டேன், சரி ஓகே பண்ணு அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகேன்ட்டு நீங்களும் பண்ணிட்டுருக்கீங்க. அப்படியே தூங்கிட்டீங்க போல். ஸோ வி வந்து இது பார்த்துட்டான். ஸோ பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு உங்களுக்காக ராத்திரி முழுக்க முழிச்சிருப்பான். சரின்ட்டு தூங்கிட்டா அப்படின்றதுக்காக உங்களை அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு பெட்டில் வந்து படுக்க வச்சு பிளாங்கெட்லாம் வந்து உங்களுக்கு போட்டு வச்சிட்டான். சரிங்களா? ஸோ நீங்களும் அவனும் வந்து படுக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அடுத்த நாள் காலையில் நீங்கள் எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு பார்த்தா நீங்கள் பெட்டில் படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. அப்போ தான் உங்களுக்கு நினச்சி ஐயோ அசைன்மெண்ட்டு அப்படின்ட்டு நீங்கள் குடுன்னு எந்திரிச்சு போய் உங்கள் டேபிளில் இருக்கிற அசைன்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாதி தான் முடிச்சிருப்பீங்க. பட் வி வந்து உங்களுக்காக எழுதி வச்சுருப்பான். ஸோ நீங்கள் வியை நினச்சி போய் சிரிக்கிறீங்க, பாரா எனக்கெலாம் எழுதி வச்சுருக்கான் அப்படின்ட்டு. ஓகே அப்படின்னு டைமும் பார்க்குறீங்க. கொஞ்சம் 1 ஹவருக்கு முன்னாடியே எழுந்திரிச்சிட்டிங்க. சரி ஓகேன்ட்டு நீங்கள் கபடப்படன்னு கிளம்பிட்டு அவனை பார்க்குறதுக்காகவே நீங்கள் வேகமாக எழுந்திரிச்சி கிளம்பி போகிறீங்க. ஸோ போய் ஃபஸ்ட் கிளாஸில் போய் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு கூட எங்கேயாவது பேசிகிட்ருக்கீங்க. தென் வியும் வரான். ஸோ வந்ததுக்கப்புறம் கேட்குறான், உங்களோட அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்கிறான். ஓகே அப்படின்ட்டு எல்லோரும் வந்து அசைன்மெண்ட்டும் சப்மிட் பண்ணுறாங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் வந்து டாப்பர் கிளாஸ்லேயே. சரிங்களா? ஸோ ஹோம் ஒர்க்லாம் பண்ண மாட்டீங்க, ஆனால் எக்ஸாமில் மட்டும் ஃபுல் மார்க்ஸ் எடுத்துருவீங்க. ஓகேவா? ஸோ தென் வந்து நீங்களும் போய் உங்கள் அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணுறீங்க. சப்மிட் பண்ணும்போது நீங்கள் தான் லாஸ்ட்டு. சரிங்களா? உங்களுக்கு பின்னாடி யாரும் இல்லை. ஸோ நீங்கள் போய் சப்மிட் பண்ணுறீங்க. சப்மிட் பண்ணும்போது வீக்கிட்ட கொஞ்சம் குனிஞ்சு என்னமோ பேசுகிற மாதிரி சொல்கிறீங்க. தேங்க்ஸ் மீ, உன்னால் தான் நான் எனக்காக எழுதி கொடுத்ததுக்கு தேங்க்யூ அப்படின்னு இங்கே சொல்கிறீங்க. அதுக்கு வந்து அவன் பார்த்துட்டு இந்த ஒரு தடவை தான், அதெல்லாம் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னால் ஓகே அப்படின்னு நீங்கள் சிரிச்சுட்டே போவீங்க. ஸோ வி வந்து யோசிக்கலாம், கடைசியில் என் கூட ஒழுங்காக பேசுறியா அப்படின்ட்டு. சரி ஓகே நாளைக்கு லீவு தான், நான் எங்களை எங்கேயோ கூப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு அவன் யோசிச்சுட்டு சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டான். தென் நீங்களும் வந்து அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இன்றைக்கி லன்ச் டைமில் வந்து வி வந்து உங்களை கூப்பிட்றாங்க கேபினுக்கு. நீங்கள் வரீங்க. வந்தோடனே என்ன வி கூப்பிட்டியா அப்படின்னு. ஆமாம், நீங்கள் சாயங்காலம் வந்து சீக்கிரமாக போகாத, என் கூட போக, இன்றைக்கி நம்ம வெளியே போகணும், அம்மா கூப்பிட்டாங்க உன்னை வந்து பார்க்கணுமா அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் விட்டுட்டீங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சுட்டீங்க. ஸோ உங்கள் ஒர்க்கை பார்க்குறீங்க, அப்படியே போகிறீங்க. ஸோ சாயங்காலம் நீங்கள் மட்டும் உங்கள் கிளாஸில் உட்காந்துருக்கீங்க. சரி ஓகே அப்படின்னு கிளம்புனா அப்படின்னு வீ கூப்பிட்றான். ஓகேன்ட்டு நீங்கள் 2 பேரும் கிளம்புறீங்க. அவன் பைக்கில் அவங்களை கூப்பிட்டு போயிட்டுருக்கான். நீங்கள் பின்னாடி உட்காந்துருக்கீங்க. தென் ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது, அங்கே கூப்பிட்டு போகிறான். கூப்பிட்டு போகும்போது நீங்கள் கேட்குறீங்க, என்ன இது என்னது இங்கெல்லாம் எதுக்கு கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்னா, இன்னும் சாப்பிட போகிறோமா அப்படின்னு. சாப்பிடலாம் போகிறதில்ல, ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணை வந்து பிளைண்ட் ஃபோல்டாக கட்டுறான். ஸோ கட் பண்ணி என்ன பண்ணுறவே அப்படின்னு, நான் இருக்கேன்ல சரி பயமெல்லாம் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்துட்டு போகிறான். ஸோ ஐ மீன் அழகாக கூப்பிட்டு போகிறான். ஸோ அந்த அந்த என்ன சொல்ல, ரெஸ்டாரண்ட்டே ரொம்ப கிராண்டாக இருக்குது. அந்த இதில் வந்து யாருமே இல்லை. ஸோ அதில் வந்து ஒரு ப்ளேஸு. ஸோ உங்களுக்கு வந்து அப்படியே கண்ணை கழட்டி விட்றான். நீங்கள் கண்ணெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிட்டு பார்க்கும்போது ஒரு அழகான இடம், ஒரு பால்கனி, அதுக்கு நடுவில் ஒரு டேபிள், கேண்டில் லைட் செட்லாம் வச்சு தென் வந்து அதில் வந்து ஒரு ஃபுல் ஹார்ட் ரோஸஸாலேயே பண்ணது. சரிங்களா? அழகாக இருக்குது. அந்த மேலேருந்து அது என்ன சொல்ல, டான் ஓகேவா, அதாவது பாதி வெளிச்சமும் பாதி இருட்டும் இருக்கிற மணி, அங்கங்கே 2-3 ஸ்டார்ஸு, ஒரு பாதி நிலா, அழகாக இருக்குது அந்த இடமே. ஸோ நீங்கள் அதை பற்றி பார்க்குறீங்க. அந்த இடத்துல அப்படியே ஒரு மைல்டான லைட்டிங் செட்டு. ஸோ அங்கங்கே ரோசஸ் டிசைன்ஸு, லைட்டிங் செட்டு செம்மையாக இருக்குது. அது வந்து இடமே ரொம்ப ரொமான்டிக்காக இருக்குது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ வந்து நீங்கள் வி எங்கடா அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது வியை பார்க்கும்போது அப்படியே ஷாக் ஆகிட்டீங்க. கண்ணு டியர்ஸாக வந்து இறங்குது. பார்த்தீங்கன்னா வி வந்து நீல் டவுன் போட்டு கையில் வந்து ஒரு ரிங் வச்சு எனக்கு வந்து உன்னை பிடிக்கும், நம்மளுக்கு 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு தான், பட் வந்து
என்ன சொல்ல, எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிக்கும். இது வந்து உனக்கு லவ் மேரேஜாக இருக்கலாம், இல்லை அரேஞ்ச் மேரேஜாக இருக்கலாம். பட் வந்து இது வந்து எனக்கு லவ் மேரேஜ் தான். ஏன்னா வந்து உன்னை வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை ப்ரைடல் லுக்கில் பார்க்கும்போது நான் அவ்வளோ ஃப்ளாட் ஆகிட்டேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லிட்டாங்க, நான் வந்து உன்னை தான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு எனக்கு ஆசையை வளர்த்துட்டாங்க. ஸோ அதே போல் என்னைய வந்து கல்யாணம் பண்ணி உன்கூடயே வந்து என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ பட் வந்து உனக்கு என்ன ஃபீல் ஆகும், உனக்கு வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் உங்களோட ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கிட்டேன். ஏன்னா வந்து எனக்கு தெரியல, இது உனக்கு ஃபோர்ஸ்டாக இருக்கலாம், அரேஞ்சடாக இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் உங்கள்கூட நான் ஸ்ட்ரிக்டாக நடந்துக்க வேண்டியதாக இருந்துச்சு. நீ கூடிய சீக்கிரத்தில் கிராஜுவேட் ஆக போகிற. ஸோ அதனால் நம்ம வந்து 2 பேரும் நம்ம தெளிவாக எல்லாக்கிட்டையும் சொல்லிக்கலாம். இப்போதைக்கு என்னோடய லவ்வை வந்து கன்ஃபஸ் பண்ணுறதுக்காக இந்த ரிங்கை நான் தரேன். இந்த ரிங்கு வந்து என்ன சொல்ல, இனிமேல் நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், அதுக்காக இந்த ரிங்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நீங்கள் வந்து அப்படியே டியர்ஸோடு வந்து தலையை நோட் பண்ணிட்டு அந்த ரிங்கை என்ன சொல்ல, அப்படியே வந்து சிரிச்சிட்டே வந்து எஸ்ன்னு சொல்கிறீங்க. ஸோ அவனும் வந்து அந்த ரிங்கை எடுத்து உங்களுக்கு கையில் ஃபிங்கரில் உங்களுக்கு போட்டு விடுவான். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க அவனை. அப்புறம் வந்து அங்கேருந்து ஒரு வெயிட்டர் வந்து உங்களுக்கு அது ஒரு பெரிய பொக்கே, இவ்வளோ பொக்கேனா அதில் வந்து 100க்கும் மேலே இருக்கும், அவ்வளோ ரோசஸ் வச்ச ஒரு பொக்கே அது. ஸோ அதை எடுத்து கையில் கொடுக்குறாரு. ஸோ எடுத்து அப்படின்னு எங்களுக்கு கொடுக்குறான். ஸோ நீங்களும் வந்து அது சிரிச்சிட்டே வாங்கியிருக்கீங்க. சும்மா அழுகாது அப்படின்னு உங்கள் டியர்ஸ்லாம் வந்து தொடச்சி விட்டுட்டு அந்த கேண்டில் லைட் டின்னர் அதான் அந்த டேபிளில் உட்கார வச்சுட்டு நீங்களும் அவனும் வந்து உட்காந்து அந்த டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு, ஸோ அந்த இடமே ரொம்ப ரொமான்டிக்காக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரிங்களா? ஸோ தென் வந்து நீங்களும் வந்து அவனும் கிளம்பிட்டீங்க, உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ சரி ஓகேன்ட்டு நீங்கள் உங்களோட ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வெளியே வரீங்க. வெளியே வந்து பார்த்தா ரூம் கொஞ்சம் இருட்டாக இருக்குது. ஸோ அப்போ வந்து என்னடா ரூம் இருட்டாக இருக்கே அப்படின்ட்டு நீங்கள் பாத்ரூம் லைட் மட்டும்தான் அந்த இடத்துல வெளிச்சமாக இருக்குது. சரிங்களா? சரி ஓகே அப்படின்ட்டு நீங்களும் வரீங்க. ஸோ வந்து பார்க்குறீங்க, பார்த்து என்னடா வந்து இப்படி இருக்குது அப்படின்ட்டு லைட் சுவிட்ச் போகும்போது உங்களோட ஷோல்டர், உங்கள் நெக்கு, உங்கள் காலர் போன் பகுதி இருக்கும்ல, ஸோ அந்த இடத்துல ஒரு ஹாட் ப்ரீத் ஃபீல் ஆகுது உங்களுக்கு. அப்படியே உங்களுக்கு புல்லரிக்குது. அந்த டைம் வந்து அப்படின்னு சொல்கிறான். அப்போது நீங்கள் பார்த்துட்டு ஒரு டீப் வாய்ஸ் அவன் சொல்கிறான். ஸோ உங்களுக்கு அப்படியே என்ன சொல்ல, உங்கள் ஸ்பெயின் வரை உங்களுக்கு அப்படியே புல்லரிக்குது. ஸோ நீங்கள் வந்து அப்படின்னு சொல்கிறேன், ஐ நீடு கேர்ள் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு வந்து வந்து உங்களை அப்படியே வந்து என்ன சொல்ல, ப்ரைடல் ஷேத்துக்கு இருப்பான். சரிங்களா? நீங்கள் வந்து வெறும் டவலோடு தான் இருந்திருப்பீங்க, ட்ரெஸ் போட விட்டுருக்க மாட்டீங்க. சரிங்களா? அப்புறம் வந்து உங்களை வந்து அப்படியே ப்ரைடல் ஷேத்துக்கு இருப்ப பெட்டில் தூக்கி போகிறோம். அப்போ வந்து அது என்ன சொல்ல, மூணு வெளிச்சம் வெளியே வருது. அப்போ அது நீங்கள் ஒழுங்காக பார்க்குறீங்க, லைட்டாக டிம்மாக தெரியுது, ஆனால் பார்க்க முடியுது. அதாவது வந்து ஷர்ட்லெஸ்ஸாக நிற்கிறான். சரிங்களா? ஸோ வந்து அப்படியே பொறுமையாக அவங்க மேலே வந்து உங்கள் லிப்ஸில், நெக்கில், காலர் போனில், ஷோல்டரில் அப்படியே கிஸ் பண்ணிட்டே வரான். வந்துட்டு தென் வந்து உங்கள் டவலை தொட போகும்போது உங்களை பார்த்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறான். சரிங்களா? ஸோ இதோடு இந்த எபிசோட் நான் முடிக்கிறேன். ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் லேட் அப்லோட் தான் பண்ணியிருப்பேன், பட் வந்து இனிமேல் வந்து நான் சொன்ன மணி கரெக்டாக வந்துடும்டா. ஓகேவா? ஸோ இதில் வந்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியலை, பட் எனக்கு தெரிஞ்ச வரையும் அது கொஞ்சம் வந்து நல்லா தான் இருந்திருக்கும். ஸோ எப்படி இருந்துச்சு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கடா. தென் லைக் பண்ணிக்கோங்க. தென் வந்து அடுத்து என்ன போடலாம் அப்படின்னு சொல்லுங்கள். தென் அகெயின் நான் கேட்குறேன், அதாவது BTS OT7 லாங் FFல நான் வந்து சீரியஸாக போடுவோமா இல்லை ஒன் ஷாட்டாக போட்டு முடிச்சிடலாமா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா? தென் ஓகேடா, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே, டாட்டா, பாய்.